குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீடிங் ஆஃப் நியூ பார்ன் இன் த NICU. ஸோ இது ரொம்ப குயிக்காக ப்ரீஃபாக பார்த்துருவோம், ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் போக தேவையில்லை. ஸோ மோர் தேன் 31 வீக்ஸ் பேபி அப்படின்னா நீங்கள் வந்து டிபிஎன் போட தேவையில்லை. டிபிஎன் இல்லாமலே நீங்கள் ஃபீட்ஸு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர்ட்டிஃபைர் ஆட் பண்ணி வேறு கூட வந்து மல்டி விட்டமின்ஸ் ஆட் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். லெஸ் தேன் 31 வீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டு கிவ் டிபிஎன், டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். அலாங் வித் தட் யூ வில் ஹாவ் டு கிவ் ஃபீட்ஸ் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்க. ஓகே, அது கொஞ்ச நாள் கொடுத்துட்டு பேபி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் யூ வில் ஸ்டாப் தட். ஸோ இது பேசிக் திங். ஸோ இப்போ ஒரு அஸ்யூமிங் ஒரு 31 வீக்கர் பேபி இருக்குது. அந்த பேபிக்கு வந்து நீங்கள் ஃபீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு 10 to 20 ml per kg. ஓகே, என்ஜியில் தான் போட்டு கொடுக்கணும். என்ஜி ஃபீட்ஸில் தான் கொடுப்பீங்க. 10 to 20 ml per kg ஃபார்முலா மில்க் இல்லைன்னா பிரெஸ்ட் மில்க் பெஸ்ட்டு. மெட்டர்னல் எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் மில்க்கை வந்து கொடுப்போம், என்ஜியில் கொடுப்போம். ஓகே, கொடுக்கும்போது நீங்கள் 2 hourly ஃபீட்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா இது ப்ரீடம் பேபி, சுகர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலி யூ வில் கிவ் 2 hourly ஃபீட்ஸ். அந்த ஃபீடை நல்லா டாலரேட் பண்ணி தான் பார்ப்பீங்க. டாலரேட் பண்ணுறதுக்குன்னா அப்டமன் டிஸ்டென்ஷன் இல்லை, வாமிட்டிங் இல்லை, பிளட் அண்ட் ஸ்டூல்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா பேபி வந்து ஃபீட்ஸை நல்லா டாலரேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபீட்ஸை வந்து ஸ்டெப் அப் பண்ணுவீங்க. யூ வில் ஸ்டெப் அப் டு 20 to 30 ml per kg per day. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி when you reach 100 ml per kg per day, 100 ml per kg per day நீங்கள் வரும்போது யூ கேன் ஸ்டார்ட் த பேபி ஆன் 45 நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ரீசன் வந்து பேபி ஷுட் கெயின் வெயிட் மோர். ஸோ அது ஒரு ரீசன். அதில் 100 ml per kg ரீச் ஆகும்போது, அது மாதிரி 100 ml per kg நீங்கள் பேபி ரீச் ஆகும்போது அபிடெக் ஸ்டார்ட் பண்ணலாம். அபிடெக்னு சொல்கிறது மல்டி விட்டமின் ஸ்டார்ட் பண்ணலாம். 45 நீங்கள் கொடுக்குறீங்க, தேவையான அளவுக்கு பேபிக்கு நியூட்ரிஷன் கிடச்சிட்டே இருக்கும். தென் வேறு என்ன, அபிடெக் அதாவது மல்டி விட்டமின்ஸ் வந்து நீங்கள் 0.6 ml per kg கொடுப்பீங்க. அப்புறம் டே 14 டே ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் அயன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 2 to 3 mg per kg நீங்கள் வந்து அயன் கொடுக்கலாம். ஸோ இப்படி ஃபீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்கள் டார்கெட் என்ன? 150 to 165 ml per kg per day ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம். ஓகே, பேபி க்ரோத்தை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு பேபியோட கேலரிஸை நீங்கள் பார்ப்பீங்க, கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்குறீங்க, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது போக சோடியம் வேல்யூஸ் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். சோடியம் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா தான் பேபியோட க்ரோத் வந்து ஸ்டெடியாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டிய பாயிண்ட் மறந்துட்டேன். அது என்னென்னா, when the baby is born you will be giving colostrum. எல்லாருக்கும் தெரியும், பக்கல் கொலஸ்ட்ரம்ங்கிறது இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 0.3 ml எடுத்து ஒரு சீக்லேயும் என்ன ஒரு 0.3 ml என்ன ஒரு சீக்லேயும் கொடுப்பாங்க. இது வந்து திஸ் வில் ப்ரைம் த கட். ஓகே, ஸோ அது முக்கியம். ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு இந்த பக்கல் கொலஸ்ட்ரம் வந்து கொடுப்பாங்க, கட்டை வந்து ப்ரைம் பண்ணுறதுக்காக. ஓகே, யா, ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். மற்றபடி ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா இதுதான் பேபியோட ஃபீடிங் இந்த NICU. இதில் வந்து இதை நீங்கள் எவ்வளோ தூரம் மைக்ரோ மேனேஜ் பண்ணுறீங்க, என்னென்ன இஷ்யூஸ் வருது, நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில். இது வந்து ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ. ஓகே, see you guys in another video. Bye bye.